பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இங்க நம்ம குழலி அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கவும், பாண்டியன் இருந்துட்டு, "போதும் நிறுத்துங்க. நீங்க பேசுனது எல்லாமே போதும். இங்க நம்ம மாணிக்கத்துக்கிட்ட வந்து இங்க பாருங்க சம்மந்தி, சம்மந்தின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது. ச்சீ! உங்கள மாதிரி ஒரு குடும்பத்தில நாங்க பொண்ணு எடுத்ததுக்கு ரொம்பவே நான் அவமானப்படுறேன். அது மட்டும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையே கெட்டுப்போச்சு. இங்க பாருங்க, இனி நீங்க யாருமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், இத கேட்ட பாக்கியா இருந்துட்டு, "என்ன சம்மந்தி, நீங்க பாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டா நாங்க போயிடணுமா? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே கோமதியோ, "இங்க பாருங்க, எங்க சரவணனோட வாழ்க்கை கெடுத்ததுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நாங்க என்ன பதில் சொல்லணும்? போய் ஃப்ராட் பேசி எங்க குடும்பத்தவே ஏமாத்தி என் பிள்ளையோட வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க பண்ண காரியத்துக்கு நாங்க உங்கள ஜெயிலுக்கு தான் அனுப்பியிருக்கணும். பாவம்ன்னு சொல்லிட்டு விடுறோம். ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போகல அப்படின்னா, போலீஸ்க்கு தான் நான் கால் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க பாக்கியா இருந்துட்டு, "ஓ! போலீஸ் வரைக்கும் போவீங்களா? இங்க பாருங்க, பொண்ண பெத்துட்டா உங்க கால்ல கையில வந்து விழுந்து நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கணுன்ட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. பொண்ண பெத்துட்டா நாங்க பயந்துகிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. என் பொண்ணு மயில் இந்த வீட்ல வாழ்வாளா, வாழ மாட்டாளான்றத நாங்க தான் முடிவெடுக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா, என்ன நீ முடிவெடுக்கணும்? அப்படி என்ன முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க? குடும்பத்தவே ஏமாத்தி இனி எங்கள எல்லாருமே முட்டாளாக்கியிருக்க. உன்ன உண்டுலன்னு பண்ணாம விட்டத விட, இப்போ நாங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பாக்கியமும், "இங்க பாருங்க, கண்டிப்பா என் பொண்ணு மயிலெல்லாம் என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே முடியாது. என் பொண்ணு இந்த வீட்ல தான் அந்த சரவணன் மாப்பிள்ளை கூட தான் வாழ்வா. என்ன அ படிப்பு தானே, படிப்பெல்லாம் ஒரு இதா? படிச்சவங்க அதாவது படிச்சுட்டு நெறைய பேர் வீட்ல சும்மா தான் இருக்காங்க. படிச்சவங்க எல்லாமே வேலை வாங்கிடுறாங்களா என்ன? அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக இப்படி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்கியம் கேட்கவும், "நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நாங்க ஒண்ணும் உங்க பொண்ணு இம்புட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே கிடையாதே. நீங்களா தானே பொய் சொன்னீங்க. நாங்க என்ன கேட்டோமா? உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருந்தா தான் உங்க பொண்ண நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். இல்ல அ வயசு இவ்வளோ இருந்தா தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாச்சும் சொன்னோமா? நீங்க அதாவது படிப்பு விஷயத்துல பொய் சொன்னது தான் தப்பு. படிக்கல அப்படின்னாலுமே நாங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருந்திருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனா நீங்க பொய் சொல்லி எங்கள இத்தன வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி பொய் சொல்ற குடும்பம் எங்களுக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இங்க பாக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். போலீஸ் கிட்ட சொல்லி என் பொண்ண இந்த வீட்டிலே வாழ வைக்கிறேன். அப்படி இல்லன்னா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டதுக்கு காரணம், அதாவது கெட்டதுக்கான அ என்ன பதிலோ நீங்க அத சொல்லி தான் ஆகணும். இல்ல ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் வந்து ரொம்பவே கேவலமா கேட்கவும், உடனே நம்ம மயில் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணது நம்ம. நீ எதுக்கு அவங்க கிட்ட ஏதோ பணமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே எங்க மயில் இது பாக்கியம் இருந்துட்டு, "மயிலு, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க நம்ம கோமதி இருந்துட்டு, "பார்த்தீங்களாங்க, இவங்க கிட்ட நீங்க பொறுமையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பமே சரியில்ல. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்களா, எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து பணத்த சுருட்டிட்டு போகணும்னு நினைக்குது. ஆனா பொண்ணோட வாழ்க்கை கூட முக்கியம் இல்ல. பணம் தான் இவங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம இவங்க சரியான ஃப்ராடுங்க. இவங்க கேட்குற பணத்த நீங்க எடுத்து குடுத்துட்டு போறீங்க. அப்படியெல்லாம் ரூ. 1 கூட பணம் குடுக்க முடியாது. எங்களால பதிலுமே சொல்ல முடியாது. ஏன்னா பொய் சொல்லி எங்க பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்தது நீங்க. நீங்க பதில் சொல்றத விட்டுட்டு நாங்க எதுக்காக பதில் சொல்லணும்? ஒழுங்கு மரியாதையா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் இங்க குழலியும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கவும், இங்க பாக்கியா இருந்துட்டு, "உங்க குடும்பத்து மேலேயே கேஸுக்கு போட்டு நான் உள்ள தூக்கி வைக்காம விட மாட்டேன். இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இங்க நம்ம மீனா வந்து அதிரடியா இறங்குறாங்க. "போதும் நிறுத்துங்கம்மா. என்ன விட்டா எங்க குடும்பத்த ஜெயிலுக்கே அனுப்பிருவீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், பாக்கியமோ, "ஆமாம்மா, என்ன என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணு இந்த வீட்ல வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அவ எங்க போவா? அவளுக்குன்னு வாழ்க்கை எங்க இருக்கு? அவளோட புருஷன் வீடு தான் அவளோட வாழ்க்கையே. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னடான்னா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன உடனே நாங்க போயிடணுமா? அப்படியெல்லாம் முடியாது. என் பொண்ணுக்கான வழி என்ன? என்ன பதில் சொல்றீங்க நீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணவும், உடனே இங்க மீனா இருந்துட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. "ஏய் மீனா, குடுடி, ஃபோனை குடுடி" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்றாங்க. மயிலுமே, "அம்மா, போலீஸ் அது இதனால வேண்டாம்மா. எதுக்காகம்மா தேவையில்லாத புது பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவோ, "மயிலு, நீ இந்த விஷயத்துல எதுவுமே பேசக்கூடாது. நம்ம என்ன முட்டாளா? ஏன் கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இவங்க? நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருமையில் நம்ம யாருன்றதை இவங்களுக்கு காட்டுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கவும், இங்கே மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ராடுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பொண்ணு நகை விஷயம் இன்னுமே வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம
பாக்கியமும் மயிலும் பயங்கரமா அதிர்ச்சியா வராங்க. மயில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, "மீனா ப்ளீஸ் மீனா, அந்த விஷயத்த சொல்லிடாத மீனா, ப்ளீஸ் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்க நம்ம சரவணன், பாண்டியன், அதுக்கப்புறம் கோமதி, குழலின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு, "ஏ மீனா என்னடி நீ ஏதோ புது கதை விடுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா அத்தை, இந்த அக்கா பத்தின விஷயம் இன்னும் எனக்கு 2 விஷயம் தெரியும். ஒண்ணு நகை விஷயம். என்னடி நகை விஷயத்துல என்னடி போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான், அத்தை இவங்க 80 பவுன் போடுறதா சொல்லியிருந்தாங்கல்ல, 80 பவுனும் போட்டாங்க. ஆனால் அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம கோமதி அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நான் எதுக்காக அத்தை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்போ இந்த விஷயத்த பற்றி மயிலக்காவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் நகை விஷயம் மட்டும் ராஜுக்கோ மீனாவுக்கோ தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போது நாங்கள் அக்காவோட நகையை எடுத்து போட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கே அவங்க மாட்டிக்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் நாங்கள் இருக்கிறது தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவங்க நகை போட்டுட்டு வந்ததில் 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மயிலக்கா முன்னாடி போய் நிற்கவும் மயிலக்காவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொன்னால் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு இவங்க தான் என் முன்னாடியே கையெடுத்து கும்பிட்டு எப்படியெல்லாம் கெஞ்சி கதறினாங்க. சரி அக்காவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களும் சைலண்ட்டாக இருந்தோம். ஆனால் அக்காவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை, இவ்வளோ பெரிய பொய் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. அதனால தான் இப்போ இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட மயில் எல்லாருமே பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. அதாவது மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என் மயில் என்னடி எடுக்க எடுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குன்றுமாங்க பாரு, அந்த மாதிரி நீ பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டே போயிருக்கடி, இன்னும் என்னெல்லாம் போயிருக்கு. ஐயோ கடவுளே, அந்த பொய்யும் ரத்தத்திலே ஊறி போச்சு, நீ பொண்ணு கிடையாதுடி பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்டேயும் மாணிக்கத்துக்கிட்டேயும், இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்க, நகை நட்டு படிப்பு வயசுன்னு சொல்லிட்டு நினச்ச விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பொய் சொல்லியிருக்கீங்க. இப்படி பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா, குற்ற உணர்ச்சியாகவே உங்களுக்கு இல்லையா, மனசாட்சின்றது உங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்கவும், இங்கே சரவணன் இருந்துட்டு, அப்பா இவங்க ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுப்பா, இவங்க யாராவது இங்கே இருந்தாங்கன்னா நான் கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கமும் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு, என்ன அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நாங்கள் எந்த பொய்யுமே சொல்லவே இல்லை, இவ்வளோ தான் நாங்கள் பொய் சொன்னது, இதுக்கப்புறம் நாங்கள் இனிமேல் பொய் சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, நாங்கள் சொன்னதுக்கு எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறமா இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சமாதானமாக பேசவும், உடனே கோமதியும் நம்ம பாண்டியனும் சைலண்ட்டாகவே இருக்கவும், இங்கே சரவணன் இருந்துட்டு, இந்த சமாதான கொடியெல்லாம் தேவையே தேவையில்ல, இதுக்கப்புறம் அந்த மயிலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அதாவது கல்யாணம் ஆச்சு, அது ஏதோ கனவுல நடந்ததா நான் நினச்சிக்கிறேன், நீங்களும் அப்படியே நினச்சிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கியா இருந்துட்டு, அதான் நாங்கள் என்னென்ன பொய் சொன்னமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறமும் ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம், மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இது மட்டும் விஷயம் இல்லை, இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம குடும்பமே, அதாவது பாண்டியனோட குடும்பமே ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனை போய் தான் சொல்லி வச்சுருக்கா இந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க. என்ன மீனா, ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கே, இன்னும் என்ன தான் இருக்குது, இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க, ரொம்பவே முக்கியமான ரகசியம் கூட சொல்லலாம், யாருக்குமே தெரியாத ரகசியம்னு சொல்லலாம். மயிலக்காவுக்கு சரவணன் மாமா கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க கூட ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மயிலக்கா நம்ம குடும்பத்துக்கே வாக்கப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும், இதை கேட்ட நம்ம இது கோமதி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. பயங்கர அதிர்ச்சியில் அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல அந்த விஷயத்த. ரொம்பவே ஆடி போயிடுறாங்க, மயங்கவும் விழுந்துடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. இப்போது உங்கள் பாக்கியம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது, யாருக்குமே தெரியாத விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஐயோ கடவுளே, ஒட்டுமொத்த விஷயமும் வெளியே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மயில் இந்த வீட்டில் வாழ்வாளா என்னன்னே தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. மயில் முடிஞ்சு, நம்ம சோழி முடிஞ்சு, இனிமேல் நம்ம உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க.
இப்போ இங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "மீனா என்னப்பா சொல்ற? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இது நீ சொல்றது உண்மையாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மாமா நான் எதுக்காக மாமா பொய் சொல்ல போறேன்? இது உண்மை மாமா." "ஆமா உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், மாமா அது வந்து என் ஃப்ரெண்டு இருக்கா ஒருத்தி. என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு தான் மயிலக்காவ கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து நெறைய குடிப்பாரு போல. நெறைய குடிச்சு கஞ்சா அப்படி இப்படின்னு நெறைய அடிப்பாரு. கஞ்சா அடிச்சு மயிலக்காவ ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல. டார்ச்சர் பண்ணதுனால மயிலக்கா அவங்க கூட வாழ முடியாமல் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சரவணன் மாமா கூடவே கல்யாணம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த நம்மக்கிட்ட இவங்க யாருமே சொல்லலை. இதை மூடி மறைச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயமே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியனுமே ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க. இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது நம்ம கோமதி இப்போ தான் மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. மீனா என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. செந்தில் இருந்துட்டு இங்கே பாண்டியனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. யோ எல்லாமே உன்னால தான். இது சரவண அண்ணனோட வாழ்க்கை இப்போ கெட்டு போய் கிடக்கிறதுக்கு குடிச்சவரா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். அண்ணன் லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அண்ணனோட வழியில் போக விடாமல் நீ பாட்டுக்கு போயிட்டு இந்த கேடு கெட்ட குடும்பத்தில் மாட்டி விட்டுட்ட. இப்போது கஷ்டப்படுறது நீ கிடையாது. என் அண்ணன் சரவணனோட முகத்தை பாரியா. எல்லாமே உன்னால தான். நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இப்படிப்பட்ட அப்பாவா நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை தான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எது பிடிக்காதோ அதை தான் செய்வீங்க. எங்களை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு அடிமையாகவே நடத்திட்டீங்க. அப்படி இப்படின்னு செந்தில் பயங்கர கோவமாக எங்கள் பாண்டியனை பேசவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, ஒரு வார்த்தை கூட நீ அவரை எதுவுமே பேசக்கூடாது. அவர் சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார். ஆனால் இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? இந்த மயில் குடும்பம் இப்படிப்பட்ட ஃப்ராடு குடும்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாக்கியம் இனிமேல் பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஏன்னா பேசினாலும் இன்னைக்கு மரியாதையுமே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இருக்கிற கோவத்தில் எங்கள் பாக்கியத்தை கொன்று கூட போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இப்போ இங்கே கோமதி இருந்துட்டு பாக்கியம் கிட்ட வந்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எங்கள் குடும்பமே இப்படி அழுதுகிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்படி ஒரு விஷயத்த மறைச்சி நீங்கள் என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம கொள்ளை இருந்துட்டு, அம்மா இதுக்கப்புறமும் இவங்கக்கிட்ட நீ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பக்கம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை வந்து கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விடுறாங்க. இங்கே பாக்கியத்தையுமே, இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதைங்கிறது கிளம்பிடுங்க. உங்களுக்கெல்லாம் இனி மரியாதையே இல்லை. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போங்க நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குழலையும் பயங்கர கோவமாக அவங்க 3 பேரையுமே வெளியே துரத்திடுறாங்க. துரத்தி டோருமே லாக் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம கோமதியும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. சரவணன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணுமா? ஏன் அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையை இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்துருக்காரு? நம்ம என்ன அப்படி பாவம் பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு ரூம்குள்ளே டோரில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கதிரும் செந்திலும் ரொம்பவே பதட்டமாக போயிட்டு, அண்ணன் கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் இருந்துட்டு, தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேசாதீங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்லவும், இங்கே செந்திலும் கதிரும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இல்லைண்ணே, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம். நீ ஏதோ மனசு கஷ்டத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே கரெக்டாக இருந்தது கிடையாது. நாங்கள் உங்க கூட இருக்கோண்ணே. தயவு செஞ்சு கதவை தரேண்ணே. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதண்ணே. எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்லவும், சரவணன் இருந்துட்டு, நான் எதுவும் தப்பாக செஞ்சுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டேன். நான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை எப்போவுமே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லவும், உடனே செந்தில் இருந்துட்டு, சரி கதிர் வீடு, அண்ணன் தனியாக இருக்கட்டும். பாவம் அண்ணன் ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுமே சொல்கிறாங்க. இப்போது பாண்டியன் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பயங்கர சத்தமாக அழுகுறாங்க. இப்போ மீனா இருந்துட்டு, மாமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல குடும்பம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் மயிலக்காவை சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்படியெல்லாம் போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது இல்லை மாமா. விடுங்க மாமா, நடந்ததெல்லாம் நடந்து போனதாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் சரவணன் மாமாவோட வாழ்க்கை எப்படி சரி செய்யறதுன்றதை பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, மீனா எப்படி சரி செய்ய முடியும்? அவன் பாவம் ரொம்பவே நொந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. சரவணனோட
வாழ்க்கைய நினச்சி இங்கே குழலி அரசின்னு எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வீட்டு வாசல்லே இங்கே மயிலும் பாக்கியமும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மயில் வந்து இங்கே பாக்கியத்தை கேட்குறாங்க, நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பியா? நான் அப்போவே சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடலாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடலாம், அவ்வளோ கொடுமையை தாங்க முடியாமல் தான் நான் ரிவர்ஸ் வாங்கினேன், ஒரு 3 மாதம் கூட நான் சரியாக அவங்க கூட வாழலை அப்படின்ற விஷயத்த உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பேனா? வாழ வேண்டிய வயசில் இப்போது என் வாழ்க்கையே இப்படி கெட்டு போய் கிடக்கு. வாழ்க்கையுமே எனக்கு பிடிக்காம ஒருத்தனை குடிக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே கெடுத்த. இப்போது நல்லவங்க இவங்களோட குடும்பத்தையே மனசையே நோக வச்சுட்ட. நீ உண்மையை சொல்லியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், எல்லா உண்மையும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தியா? இனிமேல் நான் உயிரோடவே இருக்க போகிறதில்ல, நான் செத்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் ரொம்பவே வேகமாக ஓடி போகிறாங்க. உடனே இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் அங்கே பாரு, மயில் ஏதோ கோவத்தில் ஏதாச்சும் பண்ணிக்க போகிறா, அவள் கூப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேருமா பின்னாடியே ஓடுறாங்க. மயில் இங்கே பாரு மயில், அப்படி எதுவும் பண்ணிக்காதடி, எல்லாமே சரியாயிடும். மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கும் கோவம் இருக்க தான் செய்யும். நம்ம பெரிய பொய் தான் சொல்லிட்டோம். அவங்களுக்கு கோவமெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்கடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு என்றைக்குமே என் மேலே இருக்கிற கோவம் போகவே போகாது. மாமா என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்றத கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன். ஆனால் நீ எக்கச்சக்கமான பொய் சொன்ன இல்லையா, அந்த பொய் என்னைக்கு உண்மையை வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டு செத்துக்கிட்டு தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போது அந்த உறவே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்தா கூட என்னை வெட்டி போட்டுருவாங்க. அந்தளவுக்கு அந்த குடும்பம் என் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது அப்படியே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, எங்கேயாவது கிணத்துல விழுந்து செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், மனசை தைரியமாக வைடி, தளர விடாதடி, எல்லாமே சரியாயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, என் வாழ்க்கை பிரச்சனை எப்போவுமே சரியே ஆகாது, நான் செத்து போனால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு வெளியே ஒரு சாமியார் வந்து உட்காண்ட்ருக்காங்க. இப்போது மயில் அழுதுகிட்டே போகிறத பார்த்து அந்த சித்தர் வந்து மயிலோட முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போது மயில் வந்து அந்த சித்தரை பார்க்குறாங்க. எதுக்காக என் வழி மறித்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட சொல்லவும், சித்தர் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ கவலைப்படாதம்மா, நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இப்போ உன்னை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி நீ நிரந்தரமாலாம் தனியாகவே இருக்க மாட்டேம்மா. உன்னுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகி நீ நினச்சவங்க கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்கிற நேரம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த கஷ்டம் துயரம் எல்லாமே, உன் வாழ்க்கை சரியாகும். நீ செத்து போகக்கூடிய ஆள் கிடையாது, உனக்கு ஆயுசு இன்னும் கெட்டிமா. நீ ஏன் நினச்சாலும் உன்னால் சாக முடியாது. ஏன்னா அந்த கடவுள் உன்னை எப்போ கூப்பிட்றானோ அப்போ தான் நீ போக முடியும். அதே சமயம் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்காது. கொஞ்ச நாள்லே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி உன் புருஷன் உன்னை கூப்பிட வந்து உனக்கு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு சௌபாக்கியமும் எல்லாமே அந்த கடவுள் உனக்கு கொடுப்பாரு. எல்லாமே உன் தலையில் எழுதிருக்குப்பா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ இப்போது செத்து போகிற முடிவெல்லாம் எடுக்காத. அப்படியே நீ செத்து போகிறதுக்காக ட்ரை பண்ணாலுமே அந்த நிறைய வழியை தான் அனுபவிக்கணுமே தவிர உன் உயிர் உன்னை விட்டு பிரியாது. ஏன்னா உனக்கு இன்னும் ஆயுசு கெட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயில், அதான் நான் சொன்னேன் இல்லடி, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கொஞ்ச நாள் தான், நம்ம பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்கு பரிகாரமாக நம்ம கோவிலில் போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாண்டி, தயவு செஞ்சு நீ தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியாயிடும், நல்ல விதமாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் ரொம்ப நேரமாக டோரை லாக் பண்ணிக்கிட்டு வரவே இல்லை. இங்கே பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. டேய் சரவணா, கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுமே கதவை திறக்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா, என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பித்தேன்ப்பா. ஆனால் இங்கே இப்போ எப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களாப்பா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா, உயிரோடு இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாண்டியனுக்குமே சரவணன் பேசுனதை நினச்சி பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. இப்போது இங்கே
நம்ம கோமதியால பேசக்கூட முடியல. என்ன அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலையே! அவன் ரொம்ப நொந்து போய் இருக்கானே! என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படியே ஆகணும். ஐயோ கடவுளே! போன ஜென்மத்தில நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி என் குடும்பத்த இப்படி தவிக்க விட்டுக்கிட்டு இருக்க? ஏன் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்ல அதாவது கோமதியோட வீட்ல நெறைய சத்தமும், அழுக சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எங்க நம்ம அப்பத்தா ரொம்பவே துடிதுடிச்சு போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பழனி, சுகன்யா இவங்கெல்லாம் கடை வியாபாரத்த முடிச்சுட்டு, கடைய க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தா வந்து வெளியவே பார்த்து பார்த்து, என்ன யாருமே வெளியவே வரல, அழுகு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழனிய பார்த்ததுமே, "டேய் பழனி, அங்க பாருடா, அந்த உன் அக்கா வீட்லருந்து ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குடா, அழுகுற சவுண்டு தான்டா கேட்குது. யாருமே வெளிய கூட வரலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாச தெளிச்சு எப்பவுமே கோலம் போட்டுருவாங்க. 2 நாளா வாச தெளிச்சு கோலம் கூட போடல. யாருமே வெளியவும் வரல. பாண்டியன் மாப்பிள்ளையும் கடை தொறக்கிறதுக்காக வெளியே கூட போகலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அப்பத்தா வந்து அழுதுகிட்டு இருக்கவும், உடனே பழனியுமே, ஆத்தா அதான் ஆத்தா எனக்குமே ஒன்றுமே புரியல. மச்சான் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உடனே கடை திறக்கிற ஆள். ஆனால் ஏன் இன்னைக்கு கடையை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், நம்ம பழனி தயங்குறாங்க. சுகன்யா இருந்துட்டு, அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதான் இவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு தான் 1008 கேள்வி கேட்டு துரோகின்ற ஒரு பட்டத்தை கட்டி இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போது வீட்டுக்குள்ளே போனால் இவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. ஏங்க நீங்களாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்போ தான் அழுதுகிட்டே இருக்காங்க. பழனிக்கு மனசே கேட்கல. அங்கே என்ன நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஞாபகம் தான் அதிகமாக இருக்குது நம்ம பழனிக்கு. இப்போது பழனி இருந்துட்டு, "ஆத்தா நீ கவலைப்படாத ஆத்தா, அங்கே என்ன நடக்குதுன்ற விஷயத்த நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி போகவும், உடனே சுகன்யா இருந்துட்டு, "ஏங்க தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அவமானப்படுத்தி அவங்க அனுப்புவாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க" அப்படின்னு சொல்லவும், "இரு சுகன்யா பரவாயில்ல, அவங்க என்னை அவமானப்படுத்தினாலுமே பரவாயில்ல. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆத்தாவுமே ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுகன்யா பயங்கரமாக முறைக்கிறாங்க. "நீ எங்கேயாச்சும் முறைச்சிக்கிட்டு இருக்கிற இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து இப்போ பாண்டியனோட வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம கோமதி ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பழனி கோமதி கிட்ட போயிட்டு, "அக்கா என்னக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா நீ அழுதுகிட்டு இருக்க? என்னக்கா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து ரொம்பவே ஆதங்கமாக கேட்கவும், நம்ம கோமதி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு நம்ம பழனி பேச போகிறாங்க. "மச்சான் மச்சான் என்ன மச்சான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னெல்லாம் யாருடா வீட்டுக்குள்ளே விட்டது? உன்னை மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த வீட்டுக்கு துரோகத்தை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பழனி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, "ஏங்க அவனை எதுக்காக இங்கே அப்படி வித்துட்றீங்க? அவனுமே நமக்கு எப்போவுமே கெடுதல் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ அண்ணனுங்க தான் ஏதோ சதி மோசடி செஞ்சுருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சரவணனோட வாழ்க்கையை நினச்சாவே அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போது பழனி இருந்துட்டு, அம் அம் "அக்கா என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா. டேய் செந்தில் நீயாவது சொல்லுடா. சரவணன் ஏன் இப்படி இருக்கான்? என்ன நடந்துச்சு? என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி ரொம்பவே ஆதங்கமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அ கதிர் தான் சொல்கிறாங்க, "மாமா அது வந்து மாமா மயிலண்ணியோட மயிலண்ணிக்கும் சரவணன் அண்ணனுக்கு தான் பிரச்சனை. மயிலண்ணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க மாமா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே பழனி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னடா சொல்கிற கதிர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பழனி கேட்டதுமே இங்கே கதிர் சொல்கிறாங்க, "மயிலண்ணி மயிலண்ணி வந்து படிக்கவே இல்லை. 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் எம்ஏ முடிச்சிருக்கிறதா சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட அவங்களுக்கு 2 வயசு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நகை 80 பவுன் போட்டாங்க இல்லையா? அந்த 80 பவுனில் 8 பவுன் மட்டும் தான் தங்கம். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, மயிலண்ணிக்கு ஏற்கனவே அதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அண்ணன் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தையும் மறைச்சிருக்காங்க. இது தெரிஞ்சு தான் வீட்டில் பெரிய பிரச்சனை. அண்ணியுமே இப்போ இல்லை, வீட்டை விட்டு துரத்திட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பழனி கிட்ட கதிர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பழனி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.
இருக்காங்க. என்னடா சொல்ற கதிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பழனியால் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரவணன் கிட்ட போயிட்டு, டே சரவணா, இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. டே வருத்தப்படாதடா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனி இப்போது அப்பத்தா கிட்ட போகிறாங்க. அப்பத்தா கிட்ட போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க பழனி. சரவணன் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்கான், அவனை முகத்தை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கவும், உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே என்னடா என்னடா ஆச்சு பழனி, அந்த வீட்டில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம பழனி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும், நம்ம ஆத்தா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி அந்த குடும்பம் நம்ம கோமதி குடும்பத்தை ஏமாத்திருக்கு, இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா பயங்கரமாக அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வடிவும் மாறியும், அத்தை அழுகாதீங்க அத்தை, அழுதா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா என்ன, என்ன பண்ணுறது, எல்லாமே சூழ்நிலை தான் காரணமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி இவ்வளோ பொய்யை சொல்லியா ஒரு குடும்பத்தை ஏமாற்றணும், ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா, அப்பா பாப்பாப்பா, எத்தனை பொய்யை சொல்லி என் கோமதியோட குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க, என் பேரன் சரவணனோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாங்களே பாவி பசங்க, படுபாவி பசங்க, அவங்கள சும்மாவே விட்டுருக்கக்கூடாது, அவங்கள அரசு அதாவது போலீஸ்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி அவங்கள. இன்னொரு சைடு நம்ம மயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு, மயில் அழுகாத மயில், இந்தா மயில் இந்த காப்பி தண்ணி குடி மயில் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாமா, அங்கே எல்லாருமே என்னை பற்றி திட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி நடந்துருச்சேம்மா, நம்ம பொய் சொல்லாமல் இருந்திருந்தா அந்த குடும்பத்தையுமே நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இப்படி இத்தனை பேரோட மனசை கஷ்டப்படுத்தி நோகடிச்சு தான் நம்ம நல்லா இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கி இருந்துட்டு, நடந்து முடிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம இனிமேல் மாற்றவே முடியாது மயிலே, இனிமேல் நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.